வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் பக்கம் இருக்கிற ஜடாயு எர்த் சென்டர் தான் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி நாங்கள் வந்த நாளாக பார்த்து கேபிள் கார் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ் வழி மட்டும்தான் போக முடியும்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எதுக்கு நம்ம இனி திரும்ப போயிட்டு, சரி இப்போது ஸ்டெப்ஸில் ஏறியே நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். இங்கே என்ட்ரியில் ஏர்போர்ட் மாதிரி செக் பண்ணுறாங்க. ஃபுட் ஆக்சுவலி இங்கே அலோடு கிடையாது. ஃபுட் இருக்கான்னு வந்து பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. ஃபுட் இருந்துச்சுன்னா கார்லேயே வச்சுட்டு வந்துருங்க, இல்லைனா வந்துட்டு இங்கே வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம சாப்பிட்டுட்டு தான் வந்து இங்கே கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இல்லைனா வேஸ்ட் பாக்ஸில் போட வேண்டியிருக்கும். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸும் வந்து இங்கே அலோடு கிடையாது. டோட்டலாக 826 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து வெயில் சரியாக அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது. வேறு வழி இல்லை, வந்துட்டோம், போய் தான் ஆகணும். இப்போவே கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தா இங்கேயும் அக்னிவேல் மண்டையை பொளக்குது. ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த அப்புறம் தான் வந்து பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. சரி, வெயிலை பற்றியே ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ இந்த இடத்த பற்றி பேசுவோம். இது ஒரு ராக் தீம் நேச்சர் பார்க். உண்மையிலே ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது உலகத்திலேயே ஒரு பெரிய பறவை சிற்பம்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிப்லைன் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நிழலில் உட்கார்றதுக்குன்னு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இங்கே கான்சர்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கூட பிளேஸ் வச்சுருக்காங்க. நிறைய கான்சர்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப பிரமிக்க வைக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு ட்ரோன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ட்ரோன் ஷாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பாட்டு. நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா கண்டிப்பாக கேபிள் கார் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த வெயிலில் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ட்ரெக்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரிவாண்ட்ரம் இல்லைனா வர்க்கலா ட்ரிப் வரவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்பாட்டாக தான் இருக்குது. ஒரு ஆஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பிளேஸாக தான் இருக்குது.